வேட்டைக்காரன் அப்படின்னு எம்ஜிஆர் பட டைட்டிலோட வந்தாரு. விஜயோட 49வது படமும் 50வது படமும் சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த டைம்ல சன் பிக்சர்ஸ் ஒரு படத்தை எடுத்தா அந்த படம் ஹிட் ஆகுதா ஃபிளாப் ஆகுதான்னே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டேவே வெற்றி நடை போடுகிறது, பெரிய பிளாக் பஸ்டர், மெகா ஹிட் திரைப்படம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. விஜய்னு ஒரு ஹீரோவை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு படத்துக்கு இதுதான் ரிலீஸ் டேட்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டாரு. 2009 தீபாவளிக்கு வர வேண்டிய வேட்டைக்காரன் படம் எப்ப சன் பிக்சர்ஸ் கையில போச்சோ, சன் பிக்சர்ஸோட அங்காளி பங்காளி ஆதவன் ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க அந்த தீபாவளிக்கு. இந்த படம் அந்த கலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால விஜயோட விருப்பமே இல்லாம இந்த படத்தை தீபாவளிக்கு புஷ் பண்ணிட்டாங்க. அந்த தீபாவளிக்கு ஆதவன் படம் ரிலீஸ் ஆச்சு. எந்தா நரி நொந்தா நரி மாதிரி ஒரு படம். டிசம்பர்ல ரிலீஸ் பிளான் பண்ண இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. சேம் மியூசிக், சேம் கான்செப்ட், இந்த டைம் வித் விஜய் ஆண்டனி. தமிழ் சினிமாவோட டாப் 10 மோஸ்ட் கமர்ஷியல் ஆல்பம்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா வேட்டைக்காரன் சாங்ஸ் வராம இருக்க சான்ஸே இல்லை. ஒவ்வொரு பாட்டும் நின்று விளையாடும். சாங்ஸ் ஒரு பக்கம் இருக்க, சன் டிவியோட வாடா அப்படிங்கிற ப்ரோமோ ஒரு பக்கம் இருக்க, படம் மிகப்பெரிய ஓப்பனிங்கோட ரிலீஸ் ஆச்சு. மற்றபடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 படத்தை விட வேட்டைக்காரன் கண்டிப்பா பெட்டர், பிஎன்சியில் ஓகே அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் படம் ஆஸ் யூஷுவல் விஜய் டெம்ப்ளேட்.